வணக்கம் விவஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்குது. அதே மாதிரி அவர் தனியாக கட்சி தொடங்க போகிறாரு. அவருடைய பிறந்தநாள் வருது இல்லையா, அதில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்குறதுல இருக்கிற சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல பாதகத்தை பார்ப்போம். பாதகம் அப்படின்னு கேட்டாச்சுன்னு ஒன்றுன்னா, முதல்ல இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி ஆஃபீஸை பூட்டிட வேண்டியதான். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, இது சும்மா சொல்கிற வார்த்தையெல்லாம் இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல வருஷமாக இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் அதனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா ஒரு இம்மி அளவு கூட, ஒரு ஸ்டெப்பு கூட அதால் முன்னாடி வைக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதே ரொம்ப கம்மியான ஓட்டு சதவீதத்தில் தான் அது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவது பாரதிய ஜனதா இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி தான் இருக்கும். சவுத்தில் கன்னியாகுமரி சைடில் தான், அப்புறமா கோயம்புத்தூர் அங்கேயும் தான் ஒரு சின்ன சின்ன ஒரு வெற்றிகள் அதுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் பாரதிய ஜனதா இருந்துச்சு. ஆனால் அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவினுடைய தலைவராக ஆன உடனேயே பார்த்திங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே பாரதிய ஜனதா அப்படிங்கிற கட்சிக்கு மிக வலுவான ஒரு கூட்டம் சேர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கே தெரியும், முன்னாடி பிஜேபி ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா 10 பேர் தான் இருப்பாங்க, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அண்ணாமலை அப்படிங்கிற ஒருத்தருக்காக வேண்டி லட்சக்கணக்கில் கூட கூட்டங்கள் கூடிச்சு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை தமிழ்நாடு சந்தித்தது அண்ணாமலை மாநில தலைவராக ஆனதுக்கு அப்புறம்தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவர் எங்கே இருக்காரோ அங்கே தான் இந்த கூட்டம் இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாருக்குமே கட்சியை தாண்டி ஒரு விஷயம் தேவைப்படுது. அது என்னன்னா, நல்ல மனிதர். இப்போ நல்ல மனிதர்னால் பாரதிய ஜனதாவில் வேறு யாரும் இல்லையா? நமக்கு இப்போ ஒரு நரேந்திர மோடி சார் இருக்கார், நிறைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்களே, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஆனாலும் சொன்னாலுமே கூட அவங்களுக்காக வேண்டி பக்கத்தில் நிற்கிற அந்த தலைவர் யார்? அண்ணாமலை தானே இருக்கார். ஸோ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர் தான் இவங்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு தலைவராக, ஒரு நல்ல மனிதராக அந்த மாதிரி தேடுறாங்க. இதுதான் ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதாவது நம்ம பொதுவாக கடவுள் எங்கேயோ இருப்பார், இருந்தாலுமே கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பிகளையும் நம்ம தேடுவோம் இல்லையா? அதுதானே, அவங்க தானே பக்கத்தில் இருக்காங்க, கடவுள் பின்னாடி வருவார். இருந்தாலும் இவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால இதே கான்செப்ட் தான் நாம் தேடுகிற இந்த அண்ணாமலை அப்படிங்கிற அந்த தலைவரை பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தேடுறாங்க. சரி, இது இயல்பான விஷயம். ஸோ இங்கே அண்ணாமலை கட்சி தொடங்கினா பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸ் பூட்டுற நிலைமைக்கு ஆகிடும். அதுதான் உண்மை. ஏன்னா வேறு சிறப்பான தலைவர்கள்லாம் இங்கே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அடுத்தது பாதகமான செய்தி யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே டிஎம்கேக்கு அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இல்லை, ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா வழக்கமாக எப்பவும் சொல்கிறது தான், நமக்கு பாரதிய ஜனதா இங்கே ஆட்சியிலே இல்லைன்னா கூட, இங்கே யார் ஆட்சியில் இருந்தாலுமே கூட அவங்கள இவங்க அசால்ட்டாட்டு இவங்க பாரதிய ஜனதாவினுடைய பி டீம், அவங்க சொல்கிறத கேட்குற டீம், சும்மா போயிட்டு அவங்ககிட்ட ஆமா சாமி போடுறாங்க இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் எந்த பாதகமும் இல்லை. அது வழக்கம் போல் அவங்க பயன்படுத்திகிட்டே இருப்பாங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் உண்மையான பாதகம் யாருக்கு தெரியுமா? இப்போ நம்ம திரு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தான் ஒரு பாதகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இளைஞர்களுடைய ஓட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு பேச்சு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் போட்டு கொடுத்த பாதையில் ரொம்ப சௌகரியமாக விஜய் இன்றைக்கி அமர்ந்து ஆட்சியை பிடித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது. அது ஓரளவுக்கு உண்மையும் கூட. ஏன்னா அண்ணாமலையினுடைய எழுச்சி, அந்த இளைஞர்களுடைய எழுச்சி, இதை அண்ணாமலை இல்லாததுனால
விஜய்க்கு அது சாதகமாக மாறிச்சு. ஸோ அண்ணாமலை வரும் பட்சத்தில் நிச்சயமாக விஜய்க்கான அந்த இளைஞர்களுடைய அந்த சப்போர்ட்டில் நிச்சயம் ஒரு ஒரு கணிசமான பகுதி குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பாதகம் வந்து விஜய் டிவிக்கு அவர்களுக்கு தான் பாதகம் இருக்கும். ஸோ இது சாதகம் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையை சொல்ல போயாச்சுன்னா இது வந்து பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்கும். என்ன பிரதர், இப்போ தான் பிஜேபி இங்கே ஆஃபீஸை பூட்டணும்னு சொன்னீங்க, இப்போ பிஜேபிக்கே இது சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராலாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். பாரதிய ஜனதா கட்சியினருக்கு எதிராக நிற்கிற ஒரு நிலைப்பாடையும் அவர் எடுக்க மாட்டார். அதாவது இவர் வந்து நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கே சிஎம்மாகவே ஆனாலுமே கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு அரசாக தான் இது இருக்குமே தவிர எகென்ஸ்டான ஒரு அரசாக இது இருக்காது. ஸோ அதனால தான் சொன்னேன், இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து சாதகமான ஒரு சூழல் தான். ஏன்னா இப்போ உள்ள கட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைன்னு கேட்டிங்கனாலே பாரதிய ஜனதாவுக்கு இங்கே வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு போல்டான அவங்க விரும்புகிற மாதிரி ஒரு தலைவர் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் இங்கே இருந்துகிட்டே இருக்குது. மற்றபடி பாரதிய ஜனதாவுக்கு இது அண்ணாமலையினுடைய சப்போர்ட்டு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதனால் இது வந்து பாரதிய ஜனதாவுக்கு வந்து சாதகமான ஒரு சூழலை தான் இது உருவாக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு கேட்டாச்சுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம சொல்லலாம், நம்ம சமத்துவம் நமக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்லலாம். ஆனால் இல்லை, சில விஷயங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியும், ஒரு திருப்பரங்குன்றத்தில் வந்து ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு கூட சுப்ரீம் கோர்ட்லேருந்து நம்ம மதுரை கோர்ட் வரைக்கும் சொன்ன பிறகுமே நோ அப்படிங்கிற ஒரு சூழலை தான் இவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம ஆலயங்களில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் எந்த கவர்மெண்ட்டுமே அந்த பிரச்சனைகளை இன்றைக்கி வரைக்கும் ஆச்சு, அது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் டிஎம்கே கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவேளை அண்ணாமலை மாதிரி ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பின்னாடி ஒரு சக்தியாக மாறும்போது இந்த மாதிரி சூழல்கள் வந்து ஒருவேளை ஒரு நல்ல சூழல்களாக மாறும். ஒரு நியாயமான விஷயங்கள் இந்துக்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அமையும். இது ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போல்டான ஒரு தலைவர். போல்டுன்னா நம்ம சும்மா பேசுகிற அந்த போல்டெல்லாம் கிடையாது. ரொம்ப அறிவுபூர்வமாகவும் ரொம்ப ஒரு தீர்க்கமாகவும் போல்டாகவும் ஒரு முடிவுகளை எடுக்கிற ஒரு தலைவர். ஸோ அவருடைய ஒரு தலைமை எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து கொஞ்சம் நல்ல தலைமையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நல்ல தலைமைகள் அமையும் போது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து நமக்கு இங்கே கட்சி ஆரம்பித்தா நடக்கிற நல்ல விஷயங்கள். பார்ப்போம், இது அரசியல் வந்து எந்த மாதிரி போகுதுங்கிற பார்ப்போம். இருந்தாலுமே கூட நம்ம சார்பாக நம்ம சொல்லிக்கிறது வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தா வரவேற்கிறோம், வாங்க. நன்றி.